திருப்பாவை பாசுரம் 29. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கிருஷ்ணனிடம் அதிகாலை வந்து தூய மனதோடு சேவிக்கிறோம் என்று கூறுகிறாள். உன் தாமரை பாதங்களைத் தவிர வேறு ஆசை எதுவும் இல்லை. உன் அடியார்களாக எங்களை ஏற்றுக்கொள் என்று முழு சரணாகதியுடன் வேண்டுகிறாள். இது பக்தியின் உச்ச நிலையை உணர்த்தும் பாசுரம். எம்பாவாய். நன்றி. ஆண்டாளின் கிளி. திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல ஆண்டாளின் இடக்கையில கிளி இருக்கு. இது தினமும் புதிதா இன்றளவும் செய்யறாங்க. இந்த கிளியை செய்வதற்கு தோராயமா 4 மணி நேரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறதா. இந்த கிளியை செய்வதற்கு மாதுளை மரத்தின் பூக்கள் கிளியின் அலகா மற்றும் வாய்ப்பகுதி செய்வதற்கும் பயன்படுத்துறாங்க. மூங்கில் குச்சிகள் கிளியின் கால் பகுதிக்கும், வாழை மரத்தின் இலைகள் மற்றும் நந்தியாவட்டை மரத்தின் இலைகளை உடல் பகுதி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றதா. ஏன் ஆண்டாளின் கிளி விசேஷமானது தெரியுமா? அரங்கனை திருமணம் செய்ய ஆண்டாள் 3 பேரை தூது அனுப்புறாங்க. முதல்ல அனுப்பியது மழை. அரங்கனோட பேரழகுல மயங்கிய மலை வந்த வேலையே மறந்துடுது. இரண்டாவதா வண்ட தூது அனுப்புறாங்க. அரங்கனோட மாலையில இருந்த தேனை குடித்து அங்கேயே மயங்கி கிடக்குது வண்டு. கடைசியாக கிளிய தூது அனுப்புறாங்க. சொன்னதை சொல்லுமாம் கிளி. ஆண்டாள் சொன்னதை அப்படியே சொல்ல ஆண்டாளோட கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறாரு அரங்கன். இதனாலதான் ஆண்டாள் கோயில்ல இருக்க கிளி மிகவும் விசேஷமானது.